எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாதகத்தில் ராகு கேது அப்படின்னு அதோட பலன்கள் எப்படி இருக்கும், அவங்கவுங்க ஜாதகத்தில் ராகு கேது எப்படி பலன் அளிப்பார், எந்த வகையான பலன்களை அவர் நன்மையாக செய்வாரா இல்லை கெடுதலாக செய்வாரா இல்லை நியூட்ரலாக வச்சுப்பாரா, எப்படி நமக்கு அந்த பலனை பிரித்து கொடுப்பார். ஏன்னா ராகு கேதுக்கு ஜாதக கட்டத்தில் எந்த வீடும் கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடை தான் அவரோட வீடை அவர் எடுத்துப்பார் எப்போதுமே ஜாதகத்தில். ஸோ அந்த வீட்டுக்கான பலனை தான் அவர் தன்னோட பலனை அதிகப்படியாக செய்கிறதா இருந்தாலும் கம்மியாக செய்கிறதா இருந்தாலும் செய்வார். அதில் நீங்கள் பார்க்கும்போது ராகு கேது அப்படிங்கிறது ஒரு இருள் கிரகம், மாயா கிரகம். அதாவது இருள் மாயை சூழ்ந்த கிரகம். அது நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இது என்ன சொல்லுவோம்னா, சோலார் எக்லிப்ஸில் தான் நம்ம அதை பார்ப்போம். அதுமாரி லூனார் எக்லிப்ஸில் கேது அப்படின்னு பார்ப்போம். சோலார் எக்லிப்ஸ் தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவோம், லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு இதுதான் ராகு கேதுவாக நம்ம கணக்கெடுக்கப்பட்டிருக்கு ஜாதகத்தில். ஸோ இந்த ராகு கேது 180 டிகிரியில் தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ராகுன்னு வந்தால் கேதுன்னு வருவார், கேதுன்னு வந்தால் ராகுன்னு வருவார். ஸோ இதுதான் அதோட பேசிக்கான ஒரு ராகு கேதுவோட ஒரு கான்செப்ட்டு. ஸோ இப்போ ராகு கேது ஜாதகத்தில் எப்படியெல்லாம் அந்த நன்மை செய்வார் அப்படின்னா, ராகு எப்போதுமே மேஷ ராசி ரிஷப ராசியில் இருந்தாலோ, மேஷ ராசினா மேஷ ராசிக்கு இல்லை, மேஷ ராசிங்கிற கட்டத்திலேயோ ரிஷப ராசிங்கிற கட்டத்திலேயோ இல்லை கடக ராசி அப்படிங்கிற கட்டத்திலேயோ இல்லை கன்னி ராசி அப்படிங்கிற கட்டத்திலேயோ இல்லை நீங்கள் மகர ராசி அப்படிங்கிற கட்டத்திலேயோ ராகு இருந்தாருன்னா மிக உன்னதமான பலனை செய்வார். இந்த ராகு அங்கே இருந்து உங்கள் லக்னத்துக்கு இல்லை உங்கள் ராசிக்கோ 3, 6, 10, 11வது ஸ்தானமாக அமர்ந்தார்னா, அந்த ராகு அப்படி அமர்ந்த ராகுவோடையோ இது கேதுவோடையோ சுக்கிரனோ குருவோ பார்வை சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகருக்கு அந்த ராகு திசை மிக உன்னதமான அற்புதமான பலன்களை நிறைய கொடுப்பாரு. செல்வம் கொடுப்பாரு, சுபிக்ஷம் கொடுப்பாரு, சௌபாகியத்தை கொடுப்பாரு, ராஜ பரிபாலமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும், நிம்மதியை கொடுப்பாரு. பெருசாக உழைக்க மாட்டாங்க, சட்டுன்னு நிறையா காசு கிடைக்கும். அந்த மாதிரி சூழலை ராகு ஏற்படுத்துவார். அதே ஜாதகத்தில் கேது எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா, இப்போ நான் சொன்ன ராகு எங்கெல்லாம் சொன்னோன்னா நேரத்தில் கேது இருப்பார். அந்த பாவத்தெல்லாமே கேது இருந்தால் நன்மை தான் செய்வார். அது கேது பொதுவாக ஜாதகத்தில் சிம்மத்தில் இருந்தாலோ, மகரத்தில் இருந்தாலோ, மீனத்தில் இருந்தாலோ, கும்பத்தில் இருந்தாலும், தனுசில் இருந்தாலும், விருச்சகத்தில் இருந்தாலும் மேன்மையான பலனை கேது செய்வார். அந்த கேது ஜாதகத்தில் அதே மாதிரி தான் ராகுக்குன்னு எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் கேது கூடயும் சுபகரக பார்வையாக குருவோ சுக்கரனோ தொடர்பு கொள்ளும் போது கேது மிக உன்னதமான பலனை செய்வார். ஜாதகத்தில் ராகு எதையுமே பெருசாக்குவார், கேது எதையுமே சுருக்கமாக ஆக்குவார். ராகு கேது பலன்கள்